வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வாரம் வீடியோ போடல. அது சில காரணம், அதாவது ஒரு உறவினர் ஒருத்தர் தவறிட்டார், ரொம்ப முக்கியமானவர். அதுக்கு அடுத்தது ஆஃபீஸை இடம் மாற்றணும். அந்த இடம் மாற்றினதில் பார்த்திங்கன்னா ஓவர் நாய்ஸிங். இப்போ அந்த வெளில உள்ள சவுண்டு ஓவராக கேட்கும். அது மெயின் ரோடு, அப்படியே அது என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது இல்லாமல் ஆடியோவிலே ஒரு சவுண்டு வரும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண பார்த்தா முடியல. சரி, தான் வீடியோ போடும், அது படிப்படியாக சரி பண்ணிக்கலான்ட்டு இப்போ இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை, அதான் அந்த தடங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். அந்த ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம வீக்லிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் வச்சுருக்கோம். இந்த வீக்லி கேண்டில் பார்த்தோம்னா போன வாரம் பார்த்திங்கன்னா ஃபுல் செல்லிங் கேண்டில். இப்போ இந்த லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஹையை பிரேக் பண்ண முடியல. பார்த்திங்கன்னா என்ஹெல் பண்ண முடியல. அந்தமாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. இன்னொரு வகையில் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இந்த கேண்டில் போட்டுருக்காங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டு தான் கரெக்டாக மார்க்கெட் நிற்கிது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி, அதாவது பிரேக் அவுட் நடந்துட்டு இது ரீடெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அந்தமாதிரி செட்டப்லாம் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரெட் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் அப்சைடு வாய்ப்பு இருக்கும். அதே சமயம் இன்னொரு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் செட்டப்பும் இருக்குது இதில். இந்த ரேஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா 23,100 அப்படிங்கிற ரேஞ்சு பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் புல்லிஸ் இருக்கும். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி உள்ளே வந்தாலும் இந்த 23,000ங்கிறதுல செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், ஒரு இறங்க வாய்ப்பு இருக்கும். அதனால் அடுத்த வாரம் என்ன கேண்டில் போகிறதோ அதை வச்சு தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல்லிங்காக பையங்கன்னா முடிவு பண்ணலாம். ஏன்னா அதுமாரி தான் இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா செல்லிங் செட்டப்பும் இருக்க மாதிரி இருக்குது. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே, அதாவது நேற்று ஒரு ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வீக்லி படி. சரி, ஓகே, டே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இடத்துல பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓப்பனே கேப் அப் பண்ணி திருப்பி ஃபால் தான் பண்ணி அல்லது மார்க்கெட் இறங்கி தான் இருக்குது. அது பார்த்து இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்தளவுக்கு இந்த 23,100 அப்படிங்கிறது பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கிற மாதிரி செட்டப் தான் காட்டுது. ஆனால் இந்த 23,100 தாண்டுமா அப்படிங்கிறது தான் சந்தேகம். இது தாண்டினா மட்டும் தான் மார்க்கெட் அடுத்து புள்ளி செட்டப் சென்டிமெண்ட் எப்போ மாறும்னா நம்ம இந்த 23,100 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புள்ளி சென்டிமெண்ட்லேக்கு வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் திங்கக்கிழமை நாளைக்கு வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 22,633. இன்றைக்கி போன ஹை தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 22,668, அடுத்து 22,720. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 22,509 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் சப்போர்ட் 22,464 டேவோட லோ. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 22,394 தேர்ட் சப்போர்ட். சரி, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது முக்கியமாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தெரியுது. அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வீக்கான பொசிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸ்ட்ராங்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே சப்போர்ட் எடுத்து இல்லை சப்போர்ட்டுக்கு வரலன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணுறான் அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம வீக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். டே பிரேக் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் நம்ம ஃபால் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் அந்த நோ ட்ரேடிங் ஜோனோட வச்சுக்கலாம். நம்ம 22,000, அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நோ ட்ரேடிங் ஜோனோட வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு கிளியரான ஒரு பொசிஷனில் மார்க்கெட் இருக்காது. இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். நம்ம மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 23,000 தாண்டினா மட்டும்தான் நம்ம புள்ளி சென்டிமெண்ட்டில் இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேரிஸ்க்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. மார்க்கெட் க்ளோசிங் செட்டப் இந்த 15 மினிட்ஸ்லாம் பார்க்குற பட்சத்தில் மார்க்கெட் இந்த இடத்த உடச்சா மார்க்கெட்டில் ஃபால் இருக்க மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒரு செட்டப்பில் இந்த ஃபால் இருக்க மாதிரி இருக்குது. நம்ம அடுத்தடுத்து பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் பார்த்தோம்னா ஒரு கிளியரான ஒரு முடிவு பண்ணலாம், என்ன செட்டப்னு பார்ப்போம். ஓகே, பேங்க் நிஃப்டி எடுத்தது பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டோம். இந்த இடத்துக்கு பிரேக் பண்ணால் தான் ஃபால்னு சொல்லியிருந்தோம். அது இந்த கரெக்டாக சப்போர்ட் எடுத்து போயிருக்கான். சரி, ஓகே, போன வெள்ளிக்கிழமை. சரி, ஓகே, ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வீக்லி வைப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா அது கிளியராக டபுள் பாட்டம் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட்டை வந்து அப் சைடில் இந்த ட்ராகன் பெல் டோஜி போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த டோஜியை பொறுத்தளவுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இது வந்து வீக்லி படி அதோட டார்கெட் பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 50,000 இந்த ரேஞ்சு 50,600 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இந்த வீக்லி இருக்குது. அப்படியே டேயில் மாற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் செட்டப் தான் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் டே கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் நமக்கு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு நிமிஷம் 48,949 வச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு அதாவது இந்த 49,000க்கும் 47,800க்கும் இடையில தான் டே கேண்டில் செட்டப் இருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. எப்போ இந்த 49,000 பிரேக் பண்ணுதோ அப்போ தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தவரை நாளைக்கு வந்து நேற்றோட லோ பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் பெரிய ஃபால் வரது வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவாக மாறிட்டு அது 47,800ங்கிறது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. இந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம். இல்லை இந்த கேண்டோட லோ வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா 48,100 அந்த ரேஞ்சு தான் 48,000 இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சேர்ந்து ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நீங்கள் போன ஹை தான் 48,709 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 48,839, அதுக்கடுத்து 48,972. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 48,359 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 48,169 செகண்ட் சப்போர்ட்டு, அதுக்கடுத்து 48,000ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட். சரி ஓகே தேர்ட் சப்போர்ட். சரி ஓகே என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்கான ஏரியா. இந்த இடத்த எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணாலும் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து கால் சைடு போகிறதுக்கான செட்டப்பும் தெரியுது. ஆனால் சப்போர்ட்டை பொறுத்தான் அப்படி கிளியர் சொல்ல முடியாது. ஓப்பனாக பொறுத்தான் நாளை மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 2 இடங்கள் ஸ்ட்ராங்கான இடமா இருக்கும். அது எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணோ அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்கும். அப்படியே புட் சைடில் பெருசாக போயிடுமான்னு பார்த்தா அப்படி போயிடாது. மார்க்கெட்டை பொறுத்தவரை 48,000ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. மார்க்கெட் இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இறங்குனுச்சுன்னா அந்த ஃபஸ்ட் டேவோட லோ அதாவது இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் இறங்குனுச்சுன்னா ஒன்று இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இறங்கிட்டு இந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் அப்சைடு திரும்பது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை கேப் அப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரெஸ்ட் பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு தேர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண வச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து புல்லி சென்டிமெண்ட்டுக்கு மாறினதாக அர்த்தம். அது வரைக்கும் வந்து 2 பக்கம் வாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸோட வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா இது எல்லாமே கிளியராக ஒரு சப்போர்ட் ஏரியாவில் தான் மார்க்கெட்டே இருக்குது. இப்போலாம் இந்த இடத்தெல்லாம் பிரேக் பண்ண முடியும். பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும். இதெல்லாம் ஒரு கிளியரான சப்போர்ட் ஏரியாவில் தான் மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்து வீக்லி போயிருக்கு. அதன்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான செட்டப் தான் இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை வீக்லியில் தெரியுது. டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்ட் வச்சுருக்கேன். அந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது நேற்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வியாழக்கிழமை கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த கேண்டோட இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வெளில வந்து கிளியராக வந்து ஒரு ட்ராகன் பெல் டோஜி போட்டாங்க. அதுக்கடுத்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் எப்பவும் ட்ரெண்ட் லைனுக்கு பிறகு வந்து இதுமாரி ஒரு டோஜி போட்டாலே மார்க்கெட் வந்து இந்த டோஜி எந்த பக்கம் டைரெக்ஷன் பிரேக் ஆகுதோ அந்த டைரெக்ஷன் போகிறது வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஹையை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். வெரி புல்லிஸாக இருக்கிறதுக்கான செட்டப் தான் இதில் தெரியுது. சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு புல்லிஸ் அதாவது கிளியராக வெரி புல்லி செட்டப்பில் இருக்குது. பேங்க் நிஃப்டி புல்லி செட்டப்பில் கொஞ்சம் இருக்குது. நிஃப்டி தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் புல்லிஸ்க்கான செட்டப்பில் தான் அதிகமாக இருக்க வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து நாளைய மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி ஓகே 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 74,586 அப்படிங்கிறது இன்னைக்கு டேவோட ஹை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 74,834, அடுத்து 75,112. சரி ஓகே சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அது 74,038 அப்படிங்கிற ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 73,663 அப்படிங்கிற செகண்ட் சப்போர்ட். தேர்ட் பார்த்திங்கன்னா 73,415. இது வந்து நேற்றையோட லோ, அதுக்கு முதல் நாளோட லோ. சரி ஓகே என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த டோஜர் செட்டப் படி பார்த்தோம்னா ஹையை பிரேக் பண்ணால் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். லோவை பிரேக் பண்ணால் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட ஹையும் இந்த டேவோட லோங்கிறதும் ஸ்ட்ராங்கான செட்டப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணக்கூடாது.
பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ண ஓப்பனில் இந்த இடத்த பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை அப்சைடு போய்ட்டு திருப்பி ஃபால் ஆக வாய்ப்பு. அதாவது ஓப்பன் இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் மேலே போய்ட்டு திருப்பி கீழே வரது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ண முடியல, இல்லை இந்த ரேஞ்சு, அதாவது இந்த இது கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்ல போனால். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேண்டோட லோலே மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் இது இறங்கலாம், எல்லோ ஜோனுக்கு விட்டு இறங்கலனாலே மார்க்கெட் அப்சைடு வாய்ப்பு இருக்கும். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணுறது வாய்ப்பு உண்டு. ஆனால் இருந்தாலும் டேவோட லோங்கிறது ஸ்ட்ராங்கான செட்டப். அப்போ இதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் நம்ம ஃபால் இருக்கும் இந்த 73,415 வரைக்கும். இந்த இடத்துல சப்போர்ட் அப்சைடு போகிறது வாய்ப்பு செட்டப்பும் உண்டு ஒரு அதாவது பேங்க் நிஃப்டிலாம் அந்த மாதிரி செட்டப்பில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பையிங் போகிற செட்டப் மாதிரியும் காட்டுது, செல்லிங் செட்டப்பும் காட்டுது. நிஃப்டியும் சென்செக்ஸும் டே கேண்டில் செட்டப் படி பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் புல்லிஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.